ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் வீடியோ. ஸோ நீங்கள் வந்து பார்த்து நிறைய நாள் கேட்டே இருந்தீங்க இந்த மியூஐ டேட் வந்து எப்போ இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்துட்டு நம்ம குளோபல் டேட்க்கான ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Q1 வந்து பார்த்தா நமக்கு வந்துட்டு மியூஐ டேட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த டிவைஸ்க்கெலாம் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டிவைஸ்க்கெலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ டேட் வந்து ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பில்லிங் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ டேட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ டேட்டில் என்ன புது ஃபீச்சர் வந்துருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். மறக்காம செக் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவலில் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். பட் ஆண்ட்ராய்டு 12 கம்பேர் பண்ணி இந்த வீடியோ போடல. ஸோ ஆண்ட்ராய்டு 12க்கும் மியூஐ டேட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியோட கண்ட்ரோல் சென்டர் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு iOS-ஓட எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு வந்து விஜிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். விஜிட்ஸ் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய விஜிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் நிறைய வந்துருக்கு. ஸோ ஒன்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ மியூஐ 13 ஆண்ட்ராய்டு 12. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Q1, ஸோ Q1 நமக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த Q1 வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச். ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூஐ 13 வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நமக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன ஃபோனுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு வந்து 3 மாடல் ரிலீஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு Xioami, அதுக்கப்புறம் ரெட்மி மீ அப்படின்னு சொல்லி 3 பிராண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே அவங்களோட தான். அந்த பிராண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு Mi 11 Ultra, Mi 11, Mi 11 Lite, அதுக்கப்புறம் Mi 11 Lite 5G, Mi 11 Lite, அதுக்கப்புறம் Xiomi 11 Lite 5G NE அப்படின்னு ஒரு வருஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இருக்குது. அதுக்கப்புறம் Xiomi 11T Pro, அதுக்கப்புறம் Xiomi 11T, அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 11 ப்ரோ 5G மாடல், ரெட்மி நோட் 11 ப்ரோ, ரெட்மி நோட் 11s, அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 11, அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 10 ப்ரோ சீரிஸ்லாம் நமக்கு வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோக்கும் ரெட்மி நோட் 10க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 13 அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 10 ஜே அப்படின்னு சொல்லி இது என்னென்னு வருஷம் தெரியல. ஸோ அது ரிலீஸ் ஆகுது. ஸோ சர்ப்ரைசிங் வந்து பார்த்தா ரெட்மி நோட் 8 வந்து இருக்குது. ஆனால் ரெட்மி நோட் 9 ப்ரோவில் இல்லை. ஆனால் ரெட்மி நோட் 8க்கு வந்து பார்த்தா 2021. ஸோ அதோட மாடல் வந்து பார்த்தா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெட்மி 10க்கு இருக்குது. ரெட்மி 10, ரெட்மி நோட் 10, ரெட்மி நோட் 10 ப்ரோ. ஸோ மூணுக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூஐ 13 குளோபல் ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா Xiomi அந்த பேட் 5. ஸோ இந்த ஃபோனுக்குலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Q1. ஸோ இந்த குளோபல் ரோலவுட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆக போகுது. இது எப்போ ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லீக் மாதிரி வந்திருக்கு. நம்ம பிப்ரவரி 9 வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11s வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றாங்க. அந்த ரெட்மி நோட் 11sல வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 13 ஆண்ட்ராய்டு 12 இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா நமக்கு அப்படி நெக்ஸ்ட் டேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே அப்டேட் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன் ஃபோன் லிஸ்ட்டில் இல்லையே, அப்போ எனக்கு ஃபோன் கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு Q1 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ Q2 வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் வந்து வரலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் யூஸ் பண்ணி நம்ம அந்த போட்டு வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்ற யூஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூஐ 12.5 அதுலேயே நின்றுருக்கும். மியூஐ 13 வந்து அப்டேட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம பார்த்த டிவைஸ்க்கு மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ 13ஓட குளோபல் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் வச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கு நிறைய ஃபீச்சர் வந்து மிஸ் ஆகும் அப்படின்றாங்க. சைனாவுக்கு வந்து பார்த்தா ஒரு சில ஃபீச்சர் இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது கட் ஆகும் அப்படின்றாங்க. பட் நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் த ஃபீச்சர் எல்லாமே கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்லைட் பாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விஜிட்ஸ். ஸோ நமக்கு அந்த விஜிட்ஸ் பேர் பார்த்தா சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஒரு சில கிடைக்கல அப்படின்றாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிவைஸ்க்குலாம் நமக்கு வந்து பார்த்தா குளோபல் ரோலவுட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வந்து கிடச்சுன்னா நீங்களும் வந்து பண்ண மறக்காம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போல நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.